எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிற ஐயனார் கோவிலுக்கு தான் வந்திருக்குறோம். என்ன சொல்கிறது, நேற்று ஈவினிங் காம்பவுண்டுக்குள்ளே நல்ல சரியான பாம்பு பார்த்தேன். அந்த பாம்பு பார்த்ததுலேருந்தே மனசே சரியில்லை. சரின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொன்னவங்கக்கிட்ட அப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் காலையிலேயே வந்துவிட்டோம். காலையில் நாங்கள் கோவிலுக்கு வரும்போது மணி 6:15 கிட்ட இருக்கும். அப்போ தான் அன்றைக்கி கடை சனி அப்படிங்கிறதுனால கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் 1 ஹவருக்கு மேலே ஆகும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறோம். கோவில் கண்மாயோட அந்த கரையில் இருக்குங்க அந்த கோயில். பார்க்கவே அழகாக நிறைய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. மொத்தம் 21 கூட்டுறவு இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே உள்ளே ஐயனாரை மட்டும் சாமி கும்பிடுவோம். மற்ற சாமியெல்லாம் வெளியிலே நின்று கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த குதிரையெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மர நிழல் பார்க்க அழகாக இருக்கும். மனதுக்கு கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கோவில் வந்தோன்னா கோவில் போயிட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்துட்டு கடைக்கு வர்றோம். கடைக்கு வர்ற வழியிலையும் பாம்பு கரெக்டாக ரோட்டில் நடுவில். என்னன்னே தெரியல, மனசே சரியில்லை. இன்றைக்கி பிரதோஷம் வேறு. என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்குதே அப்படின்னு மனசே ஒரு படபடப்புலேயே தான் இப்போ வரைக்கும் இருக்குது. சரி, எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம போகலாம், எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு அப்படியே வெளியில் உள்ள சாமி எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய மரமும் இருக்கும். நல்லா காற்று சிலுசிலுன்னு வரும். கோவில் கூட வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குமா என்ன? இது பங்குனி உத்திரத்துக்கு விசேஷமாக இருக்கும். அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கூட கொஞ்சம் நல்லா ஃபேமஸாகவே நடக்கும். ஓகே, பாய். நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.